வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பாவ் பாஜி மசாலா செய்வதற்கு 2 உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாவ் பாஜி மசாலா செய்வதற்கு உருளைக்கிழங்கை நன்றாக மசித்து எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். குடைமிளகாய் 1 நாம் பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அளவு பட்டர் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தாளிப்பதற்கு இந்த அளவு பட்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடைகளில் செய்வது போல் பெரிய தோசை தவா இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு நாம் தோசை தவாவிலே பாவ் பாஜி மசாலா செய்து விடலாம். நாம் முதலில் வெண்ணெய் போட்டுக்கொள்ள வேண்டும். வெண்ணெய் போட்டு அதனுடன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்க வேண்டும். நாம் வெங்காயத்தை நன்றாக வெண்ணெயில் வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கும் போதே நாம் தூள் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கொள்ள வேண்டும். பாவ் பாஜி மசாலாவுக்கு வெங்காயம் நன்றாக பொரிந்து வர வேண்டும். இப்படி நன்றாக வெந்து வரும்போது நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நாம் நன்றாக கிளறி விட வேண்டும். இதனுடன் நாம் நறுக்கிய குடைமிளகாயை சேர்த்து விடலாம். நாம் குடைமிளகாய் போட்டு அடுப்பை மிதமான தீயில் வைத்து ஒரு 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். குடைமிளகாய் நாம் மிக பொடிதாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். குடைமிளகாய் நன்றாக வெந்து வந்துவிட்டது. குடைமிளகாய் நன்றாக வதங்கியவுடன் இதனுடன் நாம் பொடியாக நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். நாம் தக்காளி போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து இதனுடன் தனி வத்தல் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். நாம் வத்தல் பொடி சேர்க்கவும் பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் பாவ் பாஜி மசாலா கிடைக்கிறது. நாம் அது வாங்கி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் பாவ் பாஜி மசாலா சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்த சமயம் நாம் குடைமிளகாய் தக்காளிக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்ளலாம். நாம் மிதமான தீயில் வைத்து ஒரு 2 நிமிடம் வதக்கி பின் இதனுடன் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். நாம் உருளைக்கிழங்கை போடும்போது நன்றாக மசித்து போட வேண்டும். மசாலாவுடன் நன்றாக கலந்து விட வேண்டும். நாம் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கியவுடன் இதனுடன் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த காய்கறிகளை பொட்டேட்டோ மேஷர் இருந்தால் அதை வைத்து ப்ரெஸ் செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாம் ஒரு கனமான பாத்திரத்தை வைத்து நன்றாக மசிக்க வேண்டும். நமக்கு இப்படி நன்றாக மசித்தால்தான் மிக சுவையாக இருக்கும். நாம் மசித்த பின் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். தண்ணீர் நன்றாக வற்றும் வரை நாம் மசாலாவை கிளற வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் பாவ் பாஜி மசாலாவுடன் 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்க வேண்டும். பட்டர் நன்றாக மசாலாவுடன் மிக்ஸ் செய்யும் வரை நாம் கலக்க வேண்டும். பின் மசாலாவை நாம் பிரித்து வைத்துவிட்டு ஒரு ஓரமாக நாம் பாவ் பாஜி பன் வைத்து ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கடைகளில் பாவ் பாஜி பன் கிடைக்கும். அதை நாம் வாங்கி வந்து அதை ஸ்லைஸ் செய்து
நாம் தோசை தவாவில் சுட்டு எடுத்து விடலாம். நாம் தோசைக்கல்லில் ஒரு ஓரமாக பாவ் பாஜி மசாலாவை வைத்துவிட்டு மறுபக்கம் பட்டர் போட்டு பன்னை சுட வேண்டும். நாம் பாவ் பாஜி பன்னை இப்படி பட்டரில் நன்றாக சுட்டு பின் சர்வ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது பாவ் பாஜி பன் ரெடியாகிவிட்டது. நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் பாவ் பாஜி மசாலாவுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, அரை எலுமிச்சம்பழம் வைத்து நாம் சர்வ் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். நாம் கடைகளில் சாப்பிடும் பாவ் பாஜி போலவே இருப்பதால் குழந்தைகள் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் வீட்டிலே செய்வதால் இது மிக ஆரோக்கியமானதும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான பாவ் பாஜி மசாலா செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.